ஹர நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அன்னை சாரதையின் அன்பு செல்வர்களே, அன்னையின் அருளால் இந்த வார இணையவழி சத்சங்கத்திலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள 83 வெண்பாக்களிலே 21ஆம் வெண்பாவுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே 20வது வெண்பாவிலே நாம் பார்த்தது மோனம் என்பதனுடைய ஒரு விளக்கம். எல்லா பாடல்களுமே, அதாவது தாய்மானவருடைய பாடல்கள் அனைத்திலும் ஒவ்வொன்றிலும் மோனம் மௌனம் என்கின்ற கருத்து ஏதேனும் ஒரு வகையில் இடம்பெற்றுவிடும். சில பாடல்களில் தெளிவாக வெளிப்படையாகவே மோன நிலையானது விளக்கப்படும். அவ்வாறு சென்ற 2 பாடல்களிலும் நாம் மோனம் என்கின்ற நிலையை தாயுமான சுவாமிகள் விளக்குவதை பார்த்தோம். சென்ற பாடலிலே சொன்னது மனத்தாலும் வாக்காலும் மன்ன உண்ணா மோன இனத்தாரே நல்ல இனத்தார். யார் கூடவாவது நீ இருக்கணும், யாரோட கம்பெனி வேணும் அப்படிங்கிறோம், அந்த கம்பெனி கொடு அப்படிங்கிறோம்ல, கூட இருக்கிறது. அந்த கம்பெனிங்கிறது என்ன? சங்கம், கூட்டுறவு, சத் சங்கம். அப்படி உனக்கு நல்ல கூட்டுறவு வேணும் அப்படின்னு நீ நினச்சின்னா மனத்தாலும் வாக்காலும் மன்ன உண்ணா மோன இனத்தார். மனதாலும் வாக்காலும் அறிய முடியாத, மனது வாக்கு எதில் நிலை பெற்றிருக்க முடியாதோ அந்த மோன நிலையில் எளிதாக இயல்பாக சகஜமாக இருக்கக்கூடிய ஞானியரோடு நீ இருந்து கொள் அப்படிங்கிறது. என்னது? கூட ஒரு ஆள் கம்பெனிக்கு வேணும்னு சொன்னால் பேச்சு துணைக்கு வேணும், கலகலன்னு பேசணும், சிரிக்கணும். அதுக்கு தான் நாம் துணைக்கு ஆள் தேடுறோம். நீங்கள் மோன இனத்தாரே நல்ல இனத்தாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, நீ கலகலான்னு பேசணும்னு சொல்கிற இல்லைங்கள. ஆனால் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் எப்படி வருகிறது? நுணலும் தன் வாயால் கெடும்னு பேச்சினால் பல பேர் கஷ்டத்தை இழுத்து போட்டுக் கொள்கிறார்கள். அப்புறம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி மக்கள் நெஞ்சம் புண்ணாகி போகின்றது. அப்போ இந்த பேச்சு எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சாத்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ஆகிறது. அதனால நீ நிம்மதியை அனுபவிக்கணும்னு சொன்னால் எப்பொழுதும் நிம்மதி நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் மகான்கள், அவர்கள் மனதையும் வாக்கையும் வென்று இந்திரியங்களையும் மனதையும் வென்று மோன நிலையில் நிலைத்திருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட மகான்களோடு நீ இரு அப்படின்னு போன பாடலிலே சொன்னார். அதற்கும் முன்னால் இந்த மோனம் என்பதை ஒன்றும் அற நில் என்று சொன்னார். என்று குரு, அதாவது மௌன குரு தாய்மான சுவாமிகளுக்கு உபதேசித்ததாக கூறினார். அப்போ மோனம் என்பது என்ன? புறப்பொருட்கள், உடல், பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்
ஆகிய அனைத்தும் ஓய்ந்த அமைதி நிலை, அதுதான் உண்மையான மோனம் என்று பார்த்தோம். இப்பொழுது 21வது பாடலிலே என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். கண்ணொளியே மோன கரும்பே கவலையற பண்ணொளிக்கும் உள் ஒளியாம் பான்மையினை நன்னிடவுன் சித்தம் இறங்கிலது என் சித்தம் தெளியா வேறித்தனைக்கும் ஆதரவும் இந்த பாடலிலே தாயுமானவர் பரம்பொருளையே அழைத்து பேசுகிறார். கண்ணொளியே எப்படி சொல்லுகிறார்? இறைவனை எப்படி வர்ணிக்கிறார்? கண்ணொளியே. இப்போது ஒருத்தருக்கு பார்வை தெரியல, நல்லா இருந்த பார்வை திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால மங்கி விட்டது. அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த காட்ராக்ட் ஐ ஆப்ரேஷன்லாம் பண்ணி, அவர் ரொம்ப ஏழை கஷ்டப்படுறவர். இப்போ அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி கண்ணாடியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா, என் கண்ணுக்கு ஒளி கொடுத்தீர்கள், என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்தீர்கள் என்று அவர் நன்றியோடு சொல்லுகிறார். கண் ஒளி அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணின் பார்க்கும் திறன். இப்போ கடவுளை எப்படி அழைக்கிறார் தாயுமானவர்? கண்ணொளியே, என் கண்ணின் பார்க்கும் சக்தியாக இருப்பவனே. கண்ணின் பார்க்கும் சக்தி எப்படிப்பட்டது? சாதாரணமாக நாம் ஒரு பொருளை பார்க்கணும், அதனுடைய வடிவம், அது சிறியதா பெரியதா, மெல்லிதாக இருக்கிறதா குண்டாக இருக்கிறதா, குட்டையாக இருக்கா உயரமாக இருக்கா, என்ன வர்ணத்தில் இருக்கிறது, இப்படியெல்லாம் அந்த பொருளின் தோற்றத்தை பற்றிய பல விஷயங்களை கண்ணால் பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி பார்ப்பதற்கு கண்ணில் ஒளி இருக்கணும். ஆனால் கண் நல்லா இருக்குது, எந்த ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை, பார்வையெல்லாம் நல்லா இருக்குது, விஷன் ஐசைட் நல்லா இருக்குது. ஆனால் இருட்டாக இருக்குன்னு என்னால் பார்க்க முடியாது. அப்போ அந்த கண்ணொளிக்கு இணையாக புறத்தில் ஒரு ஒளி இருந்து 2 ஒளியும் சேர்ந்தாதான் எனக்கு அந்த காட்சி தெரியும். அப்போது கண்ணு நல்லா பார்க்குது, வெளியில் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் என் மனசு என்ன பொருள் வெளியில் இருக்குன்னு பார்க்காம ஏதோ சிந்தனையில் இருந்தால் என் முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா என் மனசு கண்ணோட சேரலை. அப்போ இந்த கண்ணு பார்க்கணும்னு சொன்னால் கண்ணுக்கு பார்க்குற ஒளி இருக்கணும், புறத்தில் பொருட்களை காட்டுகிற ஒளி இருக்கணும், அத்தோடு கூட மனசு கண்ணில் சேரணும். அப்படியெல்லாம் சேர்ந்தாலும் இந்த மனதுக்கும் ஒளியை தருவதாகிய அறிவு ஒன்று இருக்கின்றது, மேலாம் அறிவு, வாலறிவு. அது இருக்கிறதுனால தான் இந்த மனதும், அதாவது மனதுன்னா அந்த எண்ணங்களும் அறிகின்றன. அப்போது கண் ஒளியே அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணின் பார்க்கும் திறனான இந்த இந்திரிய சக்தி மட்டுமல்ல, புறப்பொருட்களை பார்க்கின்ற வல்லமை மட்டும் அல்ல, அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்து கொண்டு கண்ணுக்கு கண்ணாய் இருக்கின்ற ஒளியேன்னு அர்த்தம். கண்ணொளியே அப்படின்னா கண் தானாக பார்க்காது, ஆத்மா உள்ளிருந்தால்தான் அது பார்க்கும். ஒரு உயிரற்ற உடல், அந்த பிணம் பார்க்காது. அந்த கண்ணினுடைய ஒளி என்னாச்சு? அந்த மனிதர் இறக்கும் பொழுது அவருக்கு கண்ணில் எந்த ஒரு கோளாறும் இல்லை, கண்ணு நல்லதாக இருந்திருக்கு, ஆனால் அது பார்க்காது. இந்த ஜீவன் அங்கிருந்து விலகிவிட்டான். ஜீவன் இந்த உடலில் இருந்து பிரிந்தவுடனே எல்லா உறுப்புகளும் தம் செயல்திறனை இழந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட அந்த ஜீவன் வெறும் பிராணன் மட்டுமல்ல, அந்த ஜீவன் ஜீவன்கிறோமே, அது என்னது அப்படின்னு பார்த்தா ஆத்ம பிரகாசத்தை பிரதிபலித்து அந்த பிரதிபலன ஒளியாக அவரவருக்குள் இருப்பது தான் ஜீவாத்மா. அந்த பிரதிபலன ஒளி, அதனுடைய இந்த அந்தக்கரணம், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம உயிர் ஜீவன் ஆன்மான்னு சொல்கிறோம். அந்த ஆத்மாவுக்கும் உயிருக்கும் உயிராய் இருப்பவன் பரமாத்மா. அதுதான் இறுதியாக சொன்னால் அதுதான். முதல்ல கண் என்கின்ற புறக்கருவியினுடைய பார்க்கும் சக்தி,
அதுக்கு புற ஒளியும் வேணும், ரெண்டும் சேர்ந்தாதான் பார்க்க முடியும். அப்படி கண்ணின் பார்க்கும் சக்தியும் புற ஒளியும் ரெண்டும் ஒழுங்காக இருக்குது என்று சொன்னாலும் கண்ணோடு மனசும் சேர்ந்து பார்த்தாதான் பார்க்கப்படும் பொருள் புரிந்து கொள்ளப்படும். அந்த மனதும் பார்த்தாலும் அங்கே உயிர் ஆகிய ஜீவாத்மா இருக்கணும். இங்கே பிராணனை சொல்லலை, ஜீவாத்மா இருக்கணும். ஜீவாத்மா இருந்தாலும் அந்த ஜீவனுக்கும் ஜீவனான உயிருக்கும் உயிரான இறைவனுடைய சாநித்தியத்தில்தான், அதாவது உயிருக்கு உயிரான இறைவனின் சாநித்தியமும் ஜீவாத்மாவும் சேரும் பொழுதுதான் இந்த மனம் உடல் எல்லாவற்றிலும் உரிய அந்தந்த செயல்கள் நிகழும். ஜீவன் விலகிவிட்டால் அந்த உறுப்பு, அந்த உடல், அந்த மனது, ஏன்னா மனசும் ஜீவன் போகும்போது மனது இந்திரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான் அப்படின்னு கீதையில் சொல்கிறது. கவர்ந்து இழுத்துக்கொண்டு வெளியேறி விடுகிறான். அப்போ இனிமேல் அது பார்க்க முடியாது. ஆத்மா அழியாதது, எங்கும் நிறைந்தது. அதனால் ஒரு பிரேத்தத்துக்குள்ளே கூட ஆத்மாவின் சாநித்தியம் பரவி இருக்குது. ஆனால் ஆத்மாவின் சாநித்தியத்தை நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஜீவன் விலகிவிட்டால் இது பார்க்காது. ஆனால் அந்த ஜீவன் தானாக தனியாக பார்த்துருமானா அதுவும் பார்க்காது. ஜீவனுக்கும் பரமன் சேர்ந்து இருக்கும்போது தான் பார்க்க முடியும். அப்போது எல்லாவற்றுக்கும் அதனதன் சக்தியை கொடுத்து கொண்டு பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, நினைக்கக்கூடிய, மூச்சு விடக்கூடிய அனைத்து செயல்களையும் இந்த சரீரத்தில் நிகழ்த்தி கொண்டிருப்பது எது அப்படின்னா ஆத்மாதான். அதைத்தான் இங்கே கண் ஒளியே அப்படின்னு சொல்ல. கண்ணை பற்றி சொல்லும் பொழுது அந்த பார்க்கிற சக்திங்கிறதுனால ஒளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கண்ணின் பார்க்கும் சக்தியாக இருப்பவன். உபனிஷத்து என்ன சொல்லுகிறது? கேனோபனிஷத்து. சென்ற வாரமும் கேனோபனிஷத்தை வேற ஒரு கோணத்தில் நாம் பார்த்தோம். அந்த கேனோபனிஷத்துடைய மந்திரம், இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுகிறது? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சபு பிராணஸ்ய பிராணக சக்ஷுஷு சக்ஷுகு அதிமுச்சிய தீராக பிரேத்ய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி. அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது? எந்த ஆத்மாவானது செவியின் செவியாகவும், மனதின் மனதாகவும், வாக்கின் வாக்காகவும், மூச்சின் மூச்சாகவும், கண்ணின் கண்ணாகவும் இருக்கின்றதோ அதுவே அந்த தத்துவம். எந்த தத்துவம்? ஆத்ம தத்துவம். தீரர்கள், தீரர்கள்னா தைரியமானவர்கள் மட்டும் இல்லை. அந்த தைரியம் எப்படி வருது? நல்ல அறிவின் விளைவாக, மெய்யறிவின் விளைவாக. ஆத்ம ஞானம் பெற்றவனுக்குத்தான் உண்மையில் அச்சமில்லாது இருக்க முடியும். அவனுக்குத்தான் உண்மையான தைரியம் இருக்கும். தீரர்கள் என்பவர்கள் ஞானிகள் என்று பொருள். தீரர்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து அதனுடைய விளைவு என்ன? ஷரீர அபிமானத்தை விட்டு, ஓ இந்த உடலுக்கு தன்னளவில் தனித்த சக்தி ஏதும் இல்லை, ஆத்மாவினால்தான் இது அனைத்து சக்திகளையும் பெறுகிறது என்றறிந்து கவனத்தை ஆத்மாவின் பால் உள்ளே திருப்பி இருப்பார்கள். அவர்கள்தான் தீரர்கள். இந்த உடலிலிருந்து நீங்கிய பின் மரணமற்றவர்கள் ஆகிறார்கள். அப்போ உடல்லேருந்து நீங்கிறதுங்கிறது ஞானிகளுக்கும் உண்டு. அது மேலோட்டமாக பார்த்தா மரணம் மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் மரணமற்ற நிலையில், உடலிலிருந்து நீங்கிய பின் மரணமற்ற நிலையில் இருக்கிறார்கள்ங்கிறாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மீண்டும் பிறவ மற்றீண்டு வாரா நெறி என்று வள்ளுவர் சொன்னபடி திரும்பவும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாது சொரூபத்தில் லயித்து ஆனந்த மோன நிலையில் கலந்து நிற்கின்றார்கள். அப்போ எந்த இந்திரியத்தை எடுத்துக்கொண்டாலும், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த சக்தியை உறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய செயல் செய்வதற்கான ஆற்றல் இறைவனிடமிருந்து, ஆத்மாவிடமிருந்து தான் வருகிறது. அதைத்தான் இந்த கண்ணொளியே என்கிற சொல் குறிக்கின்றது. இந்த ஒளிங்கிற வார்த்தையை வச்சு இன்னும் கொஞ்சம் விளக்கம் அடுத்த வரியில் சொல்றார். அதுக்கு வரும்போது பார்ப்போம். மோனக்கரும்பே, இறைவனை அடுத்து எப்படி அழைக்கிறார்? மோனக்கரும்பே. மோனக்கரும்பே என்கிறது ரெண்டு விதமாக விளக்கலாம். மோனமாகிய கரும்பே, மோன நிலையில் அனுபவிக்கப்படும் இன்சுவையே அப்படின்னு சொல்லலாம்.
ரெண்டாவது கருத்தை எடுத்துக்கொள்வோம். மோன நிலையில் அனுபவிக்கப்படும் இன்பமே பேரின்பமே, மோன கரும்பே என்பதற்கு பொருள் அப்படி எடுத்துக்கொண்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஸ்ரீகிருஷ்ண பகவான் கீதையில் சொல்கிறார், அசாந்தஸ்ய குதசுகம், சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது. அதாவது முடிந்த அந்த மோனம், என்ன மனம் வாக்கு எல்லாம் ஓய்ந்த மோனம், மனத்தாலும் வாக்காலும் மன்ன ஒண்ணா மோனம், அது வராட்டா கூட ஓரளவுக்காவது மனம் ஓய்ந்து வாக்கு முற்றிலும் ஓய்ந்து உடல் அசையாது இருக்கும்போது உனக்கு ஒரு மோனம் வருதே, அப்படி நீ கொஞ்சமாவது நீ மனசை அமைதிப்படுத்தினால்தான் இந்த உலகத்தில் நீ இன்பத்தை அனுபவிக்க முடியும். மனசில் அமைதி இல்லைன்னா இன்பத்துக்குரிய பொருட்கள், இன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சுற்றி இருந்தாலும் அதை ரசிக்க முடியாது. எனக்கு ரொம்ப ஜாங்கிரி பிடிக்கும், ஆனால் மனசில் ஒரு கவலை இருக்குது. நீங்கள் பிளேட்டாக எவ்வளவு ஜாங்கிரியை கொண்டு வந்து வச்சாலும் என்னால் ரசிக்க முடியாது, ஏன்னா என் மனசு துக்கத்தில் இருக்குது. அப்போது மோனம் என்பது என்ன? மனசு ஓஞ்ச நிலை. துக்கப்படும் பொழுது மனசுலே ஒரு குறிப்பிட்ட எண்ணங்கள் இருந்து அந்த துக்க உணர்ச்சியை கிளப்புகின்றன. அந்த எண்ணங்களும் நீங்கி இருக்கும்போது தான் மௌனமாக இருக்கேன்னு அர்த்தம். வாய் மூடி இருந்தால் மட்டும் அது மௌனம் அல்ல, எண்ணங்கள் ஓஞ்சிருக்கணும், மேலும் மேலும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஞான நிலையில் அப்படி எண்ணங்களை ஓய பண்ண முடியல நேரடியாக அப்படின்னா ஜப்பம் பண்ணுவது. பக்தி நெறியில் போகிறவங்க நிறைய ஜப்பம் பண்ணுகிறார்கள். அப்போ அந்த ஜப்பம் என்பது என்ன? ஒரே எண்ணம் தான். இப்போ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஜப்பம் பண்ணி கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஓம் சிவனுக்கு வணக்கம், ஓம் சிவனுக்கு வணக்கம், இது ஒரு எண்ணத்தை மட்டும் எண்ணுகிறேன். அப்போ மற்ற எண்ணங்கள் எல்லாம் படிப்படியாக ஓய்ந்து விடுகின்றன. ஓம் நமோ நாராயணாய, இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாகவும் பிரபஞ்சத்தில் ஊடுருவியும் இருக்கின்ற அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம், அது ஒன்றே எண்ணத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஓம் ஐம் மகாசக்தியை நமக, இதை ஜப்பம் பண்ணுறேன்னு எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அந்த பேராற்றல் ஆகிய பெரும்பொருளை வணங்குகிறேன், இந்த ஒரு எண்ணத்தையே சொல்கிறேன். அப்போ ஜப்பத்தின் மூலமும் மனம் ஓயும். ஆனால் அந்த ஒரு எண்ணமும் ஓஞ்சு பூரண மோனம் கடைசியில் எட்டும். அப்போது மனம் ஓயணும், மனம் ஓஞ்சாதான் சாந்தி வரும், சாந்தி வந்தால் தான் சுகத்தை உணர முடியும். புறப்பொருட்களில் இருக்கிற சுகத்தை அனுபவிப்பதற்கு கூட மனது கொஞ்சம் ஓய்வாக தான் இருக்கணும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஜாங்கிரி, சரி இப்போ என் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குது, ஜாங்கிரி தான் சாப்பிட்றேன், பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று சும்மா கடை அப்படின்ட்டு சாப்பிடுவேன். அப்போ வேறு கவனத்தை வேறு பக்கம் இழுத்தாலே எனக்கு என்னுடைய இந்த சுக அனுபவம் தடைப்படுகிறது. அப்போது ஒருமுகப்பட்டு அமைதியாக இருக்கிற மனசு தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். அதனால என்ன சொல்கிறார்? மோன கரும்பே, மோன நிலையில் அனுபவிக்கப்படும் பரமசுக வஸ்துவாகிய பரம்பொருளே. இது ஒரு கருத்து. இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொண்டு போனால் எப்படின்னா, மோன கரும்பே அப்படின்னா மோனமாகிய கரும்பே. இப்போ நீ சொல்கிற பார்த்தா எப்படி இருக்குன்னா, மௌனமாக இருந்தால் தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். நீ மௌனமாக இருக்க, சுகம் உனக்கு அந்நியமாக இருக்குது, நீ எதை அனுபவிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு துவைத்தம் அங்கே வந்து விடுகிறது இல்லையா? இதில் மோனமாகிய கரும்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, துவைத்தத்துக்கு இங்கே இடமே இல்லை. மோனமே கரும்பு, மோனமே சுகம். நான் வேறு, சுகம் வேறு அல்ல, சுகஸ்வரூபியாகவே இருக்கின்றேன். இது துவைத்திகளுக்கு இந்த கருத்து ஏற்கிறது இல்லை. எனக்கு ஜாங்கிரி பிடிக்கும்னா ஒரு தட்டில் ஜாங்கிரியை கொண்டு வந்து வச்சா சாப்பிடுவேன், என்னே நீயே ஜாங்கிரி ஆகிடுன்னா நான் எப்படி ஜாங்கிரியை ரசிக்கிறது அப்படின்னு துவைத்திகள் கேட்பாங்க. அந்த சிறிது வேறுபாடு கூட நான் இருக்கேன், நான் இந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் என்கிற அளவு வேறுபாடு கூட துக்கமாக மாறலாம். அதனால் நீயே சுகஸ்வரூபி என்று உணர்ந்து என்ன அந்நியமாக சொல்லும் பொழுதே ஒரு வேறுபாடு வந்து விடுது பாருங்கள். எங்கே வேறுபாடு இருக்கோ அங்கே நிச்சயம் பய உணர்ச்சி வரும், அமைதியின்மை வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த வேறுபாடு உணர்ச்சி போகணும் என்று அத்வைத்திகள் உறுதியாக சொல்லுகிறார்கள். அதனால் மோன கரும்பேனா மோனமாகிய கரும்பே, அந்த மோன நிலையே கரும்பு போன்று இனிக்கின்றது
நீ இன்னொன்றை அனுபவிக்க வேண்டாம். மோனமே சுகஸ்வரூபமானது. இந்த இனிமை என்பது தான் சுகம் அல்லது ஆனந்தத்தை விளக்கு. சத்து சித்து ஆனந்தம் என்பதிலே ஆனந்த நிலையை விளக்குவதற்கு இந்த இனிப்பை எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. கரும்பு, பால், பாகு எல்லாம் சேர்ந்து செய்த கட்டியே அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஒரு மைசூர் பாகு மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் பாகை அப்படி இனிப்பை. அப்போ அந்த இனிப்புங்கிறது அங்கே சொல்லப்படுகிறது ஆனந்தத்தை குறிப்பதற்கு. மோனக்கரும்பே. இப்போது மோனக்கரும்பு அப்படின்னா மோனம் அப்படி இனிக்குமா அப்படின்னா பக்குவம் இல்லாதவர்களுக்கு சுவாமி சித்பானந்த மகாராஜ் தினசரி தியானத்தில் ஏகாந்தத்தை பற்றி சொல்லும்போது சில நாட்களுக்கு முன்னாடி வந்த தினசரி தியானத்தில் வரும். ஏகாந்தம் எப்படிப்பட்டது? தனிமை. தனிமையில் யாருக்கு இனிமை காண முடியும்? பக்குவம் உடையவர்களுக்கு தான். மனப்பக்குவம் அடைய பெறாதவர்களுக்கு தனிமை பெரிய தண்டனையாக இருக்கும். சாமி சொல்கிறாங்க தனிமை தாங்க ஒண்ணாததாக இருக்கும். தனிமையில்தான் சில பேருக்கு கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வருகின்றன. தனிமையில் பல பேர் தண்ணியிலேருந்து எடுத்து போட்ட மீன் போல துடிக்கிறார்கள். தனியாக இருக்க முடியறதில்லை. அது மாதிரி மோனமும் பல பேருக்கு வேதனையாக இருக்கும். மனம் பக்குவமுற்று அடங்கி இருந்தால் அங்கே மோனம் தன்னுடைய இயல்பான ஆனந்த சொரூபத்தை உணர்த்தும். அப்போ நானே ஆனந்தமாக இருக்கிறனால என்னை ஆனந்தப்படுத்துவதற்கு வேறொன்று வேண்டியதில்லை என்கிற உறுதி ஏற்பட்டு விட்டதுனால எந்த ஒரு ஏமாற்றமோ தனிமையோ இல்லை. சத்து சித்து ஆனந்தமயமாக நானே இருக்கின்றேன் என்கின்ற திருப்தி நிலை, இனிய திருப்தி நிலை, ஆனந்த நிலை, நிறைவு நிலை வந்து விடுகிறது. அதனால் மோனக்கரும்பே. அப்போது மோனத்தில் உணரப்படும் பரமசுகமே மோனமாகிய பரமசுகமே. மோனக்கரும்பே கண்ணொளியே கரும்பே உன்னிடம் என்னுடைய பிரார்த்தனை என்ன? கவலை அறப்பண். அப்பா என்னை நீ கவலை இல்லாதவனாக செய்துவிடு. கவலை அறப்பண் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 விதமாக பொருள் சொல்லலாம். அதாவது கவலை அறப்பண், அந்த பண் என்பதை பண்ணுகின்ற அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி கொண்டு வந்த என்னை கவலை இல்லாதவனாக செய்கின்ற இறைவா. அப்புறம் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் விளக்கெல்லாம் கொடுக்குறார். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் தன்னுடைய திருவுருளை பொழிந்து நம் பக்தனின் மனதில் இருக்கக்கூடிய தாய்மானவரின் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கிவிட்டார். கவலையறப்பண் அப்படின்னா கவலையற பண்ணுகின்ற, சஞ்சலம் இல்லாது மனதை அமைதிப்படுத்துகின்ற, சாந்தி நிலையை தருகின்ற அப்படின்னு அர்த்தம். கவலையற பண் அப்படின்னா கவலையற பண்ணுகின்ற. அது இன்னொரு பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னா கவலையற பண் அப்படின்னா கவலையற பண்ணுக. நீ மோனம் என்கின்ற ஆனந்த நிலையாக இருக்கின்றாய். நீ கரும்பு போன்று இனிக்கின்றாய். நீ கண்ணுக்கு ஒளி போன்று அறிவு மயமாய் இருக்கின்றாய். அறிவு ஆனந்த பொருளாகிய தேஜோமய ஆனந்த பொருளாகிய நீ என் கவலையை நீக்குக அப்படின்னு பிரார்த்தனையாக வைக்கிறார். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதே மாதிரி பிரார்த்தனை தான் பின்னாடி வருது. அதனால கவலை அறப்பண் அப்படின்னா கவலை இல்லாதவனாக என்னை செய்வாயாக அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் கவலை இல்லாதவனாக என்னை செய்கின்ற பெரிய பொருளே அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். கவலை அறப்பண் ஒளிக்கும் உள்ளொளியாம் பான்மையினை நன்னிட. இப்போ நான் எனக்கு என்னை நீ கவலையற்றவனாக செய்வாயாக பண்ணுக அந்த பொருளை நான் எடுத்துக்கொண்டால் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் உணர்கிறேன். கவலையற பண்ணுவாயாக. ஏன் அப்படின்னா ஒளிக்கும் ஒளியாம் பான்மையினை நன்னிட. கவலையெல்லாம் இல்லாமல் நீ என்ன செய்யணும்? நல்லா கவலையே இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். சரி, என்ன காரியம் செய்யணும்? அப்படி கவலையெல்லாம் நீங்கிய மனதை கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னா ஒளிக்கும் ஒளியாம் பான்மையினை நன்னிட. என்னை நீ கவலையற்றவனாக செய்வாயாக. எதன் பொருட்டு? நன்னிட விரும்புமாறு. எதனை விரும்புமாறு? ஒளியாம் பான்மையினை நன்னிட. அக ஒளியாகிய ஆத்மாவாகிய உன்னை விரும்புமாறு, உன்னை நாடி உள்ளே திரும்புமாறு. எப்படிப்பட்ட ஒளி அது? ஒளிக்கும் ஒளியாம். இப்போ பாப்பா,
ஒளிக்கும் உள்வொளியாம். ஒளிக்கும் உள்வொளியாம்னா என்ன? இங்கேயும் ரெண்டு அர்த்தம். அதாவது தமிழில் அந்த வார்த்தையினுடைய வடிவத்தை கொண்டு பொருளை நாம் தீர்மானிக்க முடியும் வெவ்வேறு வகையாக. ஒளிக்கும் ஒளி, ஒளிக்கும் ஒளின்னு என்ன அர்த்தம்? ஒளிக்கே ஒளியை தருபவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ கண்ணொளிங்கிறதுல அப்படி தான் பார்த்தோம். கண்ணுக்கு பார்க்கும் சக்தியை தருபவனே, பிராணனுக்கு உயிர்த்தன்மையை தருபவனே, மனதிற்கு எண்ணத்திற்கு அந்த எண்ணம் என்கிற சக்தியை தருபவனே, புத்திக்கு சித்தத்துக்கு அகங்காரத்துக்கு அதுக்கு அந்த கரணத்துக்கு அதுக்குரியதாக இருந்து கொண்டு அந்த சக்தியை கொடுப்பவனே அப்படி பார்த்தோம். இப்போ ஒளிக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஒளிக்கின்ற அப்படின்னா ஒளிந்து கொள்ளுகின்ற, தன்னை காட்டாது மறைத்து வைத்து கொள்ளுகின்ற. இப்போ ஒளிக்கும் ஒளி அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு ஒரு பொருள் இருக்குங்கிறத காட்டுகிறதோ அதை ஒளின்னு சொல்கிறோம், வெளிச்சம்னு சொல்கிறோம். 5 வகையான வெளிச்சங்கள் இயற்கையில் இருக்குது. அதுக்கு அந்நியமாக வேறொரு ஒளி கிடையாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல், அக்னி அல்லது நெருப்பு, இதுதான் ஒளி. இப்போ நம்ம விளக்கெல்லாம் எரிக்கிறோமே, இது மின்சாரங்கிறது மின்னலுடைய இன்னொரு வடிவம் தான். இந்த 5 விட்டால் வேறு ஒளியே கிடையாது பிரபஞ்சத்தில். இந்த ஒளிகளுக்கு இப்படி ஒளி கொடுத்து பொருட்களை உணர்த்தக்கூடிய சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா ஆத்மாட்ட இருந்து தான் வருது. ஒளிக்கு ஒளியானவன், ஒளிர்கின்ற, ஒளிர்விக்கின்ற, தான் ஒளியை கொடுத்து பிற பொருட்கள் இருப்பதை விளக்குகின்ற சக்தி படைத்தவையாக சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், நெருப்பு இருக்குன்னு சொன்னால் அவற்றுக்கு அந்த ஒளிர்விக்கின்ற சக்தியை கொடுப்பது எதுனா ஆத்மா. அப்போ ஒளிக்கும் ஒளியானே. 2வது அர்த்தம் ஒளிக்கும் ஒளியானேனா ஒளிந்து கொள்ளுகின்ற ஒளி. இது எப்படி இருக்கு? இப்போ வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம பொருட்களை பார்க்கிறோம். ஆனால் வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? பார்க்குறோமா? நல்லா யோசிச்சு பார்த்தா வெளிச்சம் கண்ணுக்கு தெரியாது. புரியுறதா? வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்களா? இப்போ சூரிய ஒளி கண்ணை கூசுறதுன்னு சொல்கிறோம். அப்போ அங்கே அதிகப்படியான அந்த ஒளி திரட்சி இந்த கண்ணினுடைய சக்தியை பாதிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தெரிகிறது. சாதாரணமாக நம்ம ஒரு ரூமில் என்னென்ன சாமான் இருக்குன்னு பாரு, யார் இருக்கான்னு பாரு அப்படின்னா என்ன பொருள் இருக்குது, ஆள் இருக்கான்னு பார்க்குறோம். வழி அங்கே வெளிச்சம் இருக்குது அல்லது அது இருட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஆளை தான் பார்க்குறோம். முடிஞ்சால் லைட்டை போட்டு பார்க்குறோம். அப்போ அங்கே நமக்கு ஒளி இருக்குதுன்னு சொல்லலாம்ல, நம்ம சொல்கிறது இல்லையே. ஏன்னா ஒளி அப்படி பார்த்து விட முடியாது. மாணிக்க வாசகர் சொல்கிறார், இந்த கூரையில் ஒரு சின்ன துவாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வழியாக சூரிய ஒளி உள்ளே விழுது. ஆனால் அந்த ஒளி விழுந்து வட்டமாக ஒரு நிழல் கூட விழுது. எப்படி தெரிகிறது? இந்த காற்றுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள், துணுக்குகள் அந்த வானத்தில் அப்படி மிதந்து கொண்டிருக்கு பாருங்கள். அது மேலே இந்த ஒளி பட்டு அப்படி ஒரு பொருள் மேலே அது விழுந்து பிரதிபலிக்கும் பொழுது தான் ஒளியை பார்க்க முடியும். அதான் விஷயம். அப்போ அந்த துவாரம் வழியாக வெளிச்சம் வரும்பொழுது நாம் அதை பார்க்கிறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதன் மீது ஒரு பொருளின் மீது அது படிந்து பிரதிபலிக்கப்பட்டு தன்னை உணர்த்துகிறது. ஒரு தட்டு கழுவும்போது அந்த சூரிய கிரணம் பட்டுதுன்னா அது அப்படியே டால் அடிக்குது. திரும்ப வைரத்தோடு போட்டிருந்தா அதில் வெளிச்சம் படும்போது டால் அடிக்குதுங்கிறோம். அப்போ உன்னில் பட்டு பிரதிபலிக்கும் போது தான் ஒளி தெரிகிறது. நேர ஒளியை பார்க்க முடியல. அது மாதிரி தன்னைத்தான் ஒளித்து கொள்ளுகின்ற, மறைத்து கொள்ளுகின்ற, பார்வைக்கு தட்டுப்படாது இருக்கின்ற உள்ளொளி. இது எப்படி அப்படின்னா இங்கே திரும்பவும் இதுலேயே நாம் இந்த கேனோபனிஷத்து மந்திரத்தை இங்கே பார்க்கலாம். எப்படி கண்ணொளிக்கு பார்த்தோமோ அதே மாதிரி கேனோபனிஷத்தில் என்ன சொல்கிறார்? ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனக ந வித்மோ ந விஜானீமக யதைத தனுஷிஷ்யாத். என்ன சொல்கிறது? அந்த பிரம்மனிடத்தில் கண் செல்வதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணால் புறப்பொருளாக பிரம்மனை பார்க்க முடியாது. அந்த பிரம்மனிடத்தில் வாக்கு செல்வதில்லை, வாக்கினால் அந்த பிரம்மத்தை விளக்கிவிட முடியாது.
மனம் செல்வதில்லை. மனதால் அந்த பிரம்மத்தை புரிந்து கொண்டு விட முடியாது. அந்த பிரம்மத்தை நாங்கள் அறியவில்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குன்னா புறப்பொருளாக அறியவில்லைன்னு அர்த்தம். இந்த புஸ்தகம் இங்கே முன்னாடி இருக்குது, இது இதில் நீல வண்ணம் கருப்பு வண்ணம் எல்லாம் போட்டிருக்கு, இந்த நோட்டு இங்கே இருக்குது, இதில் பச்சை வண்ணம் சிவப்பு வண்ணம் இருக்குது, இதுலேயும் நீல வண்ணம் சிவப்பு வண்ணம் இருக்குது அப்படின்னு ஒரு புறப்பொருளைத்தானே நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இதோ கடவுள் இங்கே இருக்கிறார் அப்படின்னு நமக்கு காட்ட முடியாது. அப்போ எப்படித்தான் பார்க்கறதுன்னா கடவுளை ரமண மகர்ஷிகள் இது அழகாக சொல்கிறார். நீ அதுவாய் இருக்க எப்படி அந்த பொருளை ஒரு புறப்பொருளாக பார்க்க முடியும்? அப்போ நானே எப்படி பார்த்துக்கிறது? இப்படி நம்மளை பார்த்தோம்னா நம்ம உடம்பு முழுசையும் கூட நம்மளால் பார்க்க முடியாது. இந்த கண்ணை கொண்டு குனிஞ்சு உடலினுடைய ஒரு பகுதியை பார்க்குறோம், முதுகை பார்க்க முடியாது, பின்தலையை பார்க்க முடியாது, முகத்தை பார்க்க முடியாது. அப்போ உடம்பே பார்க்க முடியல, நம்ம உடம்பே நம்மளால் பார்க்க முடியல. அப்படி இருக்கிறச்ச ஆத்மஸ்வரூபத்தை எப்படி நம்மளை இப்படி பார்க்குறதான்னா பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? எப்படி தான் தெரிஞ்சுக்கவே முடியாததான்னா தன்னை அறிதல் என்பது தானாய் இருத்தலே. உடலை பற்றிய எண்ணத்தை விட்டு, உலகை பற்றிய எண்ணத்தை விட்டு, உடலை பற்றிய எண்ணத்தை விட்டு மூச்சு அமைதியாக சீராக அதை கூட நீ நினைக்காம அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் இந்திரியங்கள் மனது இவற்றையெல்லாம் கடந்து உள்ள பார்க்கும்போது உன்னை நீ உணர்வாய். அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியுமா? கவலைப்படாத, அதுவானால் அதுவாவார் அதுவே சொல்லும். ஆனால் ஒன்று உனக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? வேறு எதை தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் உன்னை நீ அறிந்தவனாகவே இருப்பாய். அதனால் நீ புறப்பொருளாக பார்க்க முற்படாதே, உள்ளே உன்னை உணரப்பார். அப்போ நீ ஏதோ உள்ள ஒரு தனியாக ஒரு வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு அந்நிய பொருள் ஆக்கி விடாதே. அதான் கருத்து. நீ அந்நிய பொருளை ஆக்கினா இறைவனை அறியவே முடியாது, நீ தான் அது. அப்போ அந்நிய பொருள் ஆக்காமல் அது எப்படி உணர்வதுன்னா அதுவாக இருப்பது தான். தன்னை அறிவது என்பது தானாய் இருப்பதே. தன்னை அறிந்து சுகமாய் இருப்பது தானாய் இருப்பதே. தான் இருப்பதே சுகமாக இருக்கிறது தான் என்று உபனிஷதங்கள் ஓங்கி சொல்லுகின்றன. அதனால் இங்கே என்ன சொல்றார்? ஒளிக்கும் உள் ஒளியாம் பான்மை. ஒளிக்கும் உள் ஒளியாம் பான்மை இதை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய வேதாந்தத்தில் ஒரு பிரக்ரியா, ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து அறிவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அது என்ன முறைன்னா திருக் திருஷ்ய விவேகம். திருக் திருஷ்ய விவேகம். பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள் என்று பிரித்து பார்ப்பது. இப்போ உதாரணமாக வெளியில் ஒரு பொருள் இருக்குது, அதை ஒரு பை இருக்குது, அதில் பச்சை வண்ணமும் சிவப்பு வண்ணமும் வெள்ளை எழுத்தும் இருக்குது. அந்த பொருள் இருக்கிறது. அந்த பொருள் பார்க்கப்படுவது திருஷ்யம். அந்த பொருளை பார்ப்பது கண். கண்ணால் அந்த பொருளை பார்க்கிறேன். அப்போ இந்த விஷயத்தில் அந்த பொருள் பார்க்கப்படும் பொருளாகிய பை பார்க்கப்படுவது திருஷ்யம், பார்க்கிற கண் திருக். ஆனால் அந்த கண் தானே பார்க்கிறதான்னு சொன்னால் அது மனசு அதோடு சேரும்போது தான் பார்க்கும்னு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன ஆகிடுறது? கண் பார்க்கப்படும் பொருள், மனது பார்க்கும் பொருள் திருக். மனசு திருக், கண் திருஷ்யம். சரி, இந்த மனசுக்கு தானாக தெரிந்து கொள்ள முடியுமான்னு சொன்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எது அந்த அந்தக்கரணம் முழுசும் வச்சுப்போம். இந்த அந்தக்கரணம் திருஷ்யம், கண் அந்தக்கரணம் திருக், கண் திருஷ்யம். ஆனால் இந்த அந்தக்கரணமாகிய மனசே தானாக அறிகிறதா, தானாக உணர்கிறதா, தானாக நினைக்கிறதா, தானாக தீர்மானிக்கிறதா? அதான அதனுடைய வேலை. மனசனுடைய வேலை என்ன? உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டு இன்பு துன்பங்களை உணர்வது. அது தானாக அப்படி செய்கிறதா? ஆத்மா இருப்பதனால தான் அந்த சக்தி மனதுக்கு வருகிறது. புத்தி என்பது இது இப்படி, இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இல்லை என்று பிரித்து காட்டுகிறது புத்தி. அந்த அறிவு அப்படி வேலை செய்வது எதனால்? ஆத்மா இருப்பதனால். சித்தம் பழைய நினைவுகளை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட சக்தி அதற்கு எப்படி வருகிறது? ஆத்மாவிடமிருந்து. அகங்காரம் தீர்மானிக்கிறது. இந்த அறிவை வைத்துக்கொண்டு, இந்த புத்தி சொல்லுகிற பிரிவு பாகுபடுத்துதலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதை விடுவேன், இதை பிடித்துக் கொள்வேன் என்றெல்லாம் அது ஒரு தீர்மானிக்கிறது. அது எப்படி செயல்படுகிறது? ஆத்மாவினுடைய ஒளியை கொண்டுதான். இது எல்லாமே மனமோ இந்திரியங்களோ பிராணனோ உடலோ
புறப்பொருட்களோ இவையெல்லாம் பார்க்கப்படும் பொருட்களாகவோ பார்ப்பவையாகவோ இருப்பதற்கு காரணம் மூல அறிவு ஒளியாகிய ஆன்மா. அடுக்கடுக்காக வந்துடுது. இப்போ எப்படி பார்த்தோம்? புறத்தில் இருக்கிற அந்த பை திருஷ்யம், கண் திருக், அப்புறம் மனம் திருக், கண் திருஷ்யம், அப்புறம் ஆத்மா திருக், மனம் திருஷ்யம். அப்போ ஆத்மாவுக்கு மனமும் உடம்பும் பிராணனும் இந்திரியங்களும் உலகும் எல்லாமே திருஷ்யம். இவை அனைத்தும் பார்க்கப்படும் பொருட்கள். பார்ப்பவனாகிய ஆத்மா அறிவுமயமாய் இருக்கின்றது. இதுதான் திருக் திருஷ்ய விவேகம். பார்ப்பவன் பார்க்கப்படும் காட்சி என்பதில் உள்ள வேறுபாட்டை பிரித்து அறிந்து கொள்வது. இந்த கருத்தை விளக்குவதற்கு ஒரு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்று இருக்கின்றது. ஏக ஸ்லோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த ஒளி பார்த்தல் என்பதை வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்ப்போம். ஏன்னா இந்த கருத்து தான் வேதாந்தத்தின் சாரம். அது என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். கிம் ஜோதிஹி தவ, குரு கேட்குறார் சீடன்ட்ட, கிம் ஜோதிஹி தவ, உனக்கு ஒளி எது? பானுமான் அகனி, பகலில் கிரணங்களை உடைய சூரியன் எனக்கு ஒளி. சிஷ்யன் சொல்கிறான். அதாவது உனக்கு எது ஒளி அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எந்த ஒளியால் நீ பார்க்கிறாய்? பகலில் சூரியனால் பார்க்கிறேன். சரி. ராத்திரம், இரவில், இரவில் உனக்கு எது ஒளி? இதெல்லாம் ஸ்லோகத்தில் வர வார்த்தை. ராத்திரம் பிரதீபாதி, பிரதீபாதிக்கம் அப்படின்னா தீபம் முதலானவை. அப்போ சூரியன் இல்லை, அப்போ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கிறோம். அதில் விதவிதமான விளக்குகள் இருக்கலாம். அப்படி தீபம் முதலானவை அப்படின்னு சிஷ்யன் பதில் சொல்கிறான். உடனே குரு திரும்ப கேட்குறார், சியாதேவம், சரி அப்படியே இருக்கட்டும். ரவி தீப தர்ஷன விதௌ கிம் ஜோதிஹி, சூரியன் இருக்குது அதை பார்க்குற, தீபம் இருக்குது அதை பார்க்குற, அதை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்குற. இந்த விஷயத்தில் எது ஜோதி? அந்த ஒளியை தெரிகிற சூரியனையும் பார்க்குறீங்கள, கண் கூசினாலும் இப்படி இடுக்கின்று பார்த்துட முடிகிறது. அப்போ இது இங்கே என்ன உனக்கு எது ஜோதி அப்படின்னு கேட்குறார். சூரியனையும் தீபத்தையும் பார்க்கும் விஷயத்தில் ஒளி எது என்று என்னிடம் கூறு. ஆக்கியாகிமே. உடனே சிஷ்யன் சொல்கிறான், சக்ஷுஹு, சூரியனை பார்ப்பதும் கண், தீபத்தை பார்ப்பதும் என் கண். சரி, கண்ணை மூடினீன்னா எது ஒளி? இதுதான் இப்போ தன்னைத்தான் அறிவதுங்கிறதுக்கு இந்த சோதனையை பார்க்கணும். பெரிய சாமிஜி ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது பகலில் சூரியன் ஒளியை தந்து பொருட்களை பார்க்க சக்தி கொடுக்கிறான். இரவில் தீபம் உதவுகிறது. இதை எதனால் பார்க்கிறாய்? கண்ணால் பார்க்கிறாய். கண்ணை மூடிட்டா அப்புறம் எப்படி பார்ப்பேன்னா? கண்ணை மூடிட்டா பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஆனால் கண்ணை மூடிட்டாலும் புறப்பொருட்கள் எதுவும் தெரியவில்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிகிறது. சாமி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணானா, திருடன் என்ன பண்ணிட்டான், அரண்மனையில் போய் நிறைய நகைகளை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வரான். உடனே அந்த காவலாளிகள் அவனை துரத்தி கொண்டே வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சின்ன குட்டிச்சுவர் மாதிரி இருந்தது. அதுக்கு பின்னாடி அவன் உட்கார்ந்து ஒளிந்து கொண்டு விட்டான் அந்த திருடன். அங்கே இருட்டாக இருந்தது. அப்போ அந்த காவலாளிகள் அந்த பக்கம் வந்தாங்க. சுற்றுமுற்றும் பார்த்துட்டு, ஹேய், இந்த திருடன் இங்கே இல்லைடா, அவன் அந்த பக்கம் போயிருப்பானா என்னமோ அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த ரெண்டு காவலாளிகளும் வேறொரு பக்கம் திரும்புகிறார்கள். இப்போ காவலாளிகளுக்கு திருடன் கண்ணுக்கு தென்படவில்லை. ஆனால் திருடனுக்கும் இருட்டாக இருக்குது, காவலாளிகளுக்கும் இருட்டாக இருக்குது. காவலாளிகளுக்கு திருடன் இருப்பது தெரியவில்லை. ஆனால் திருடனுக்கு தான் இருப்பது தெரியுமா தெரியாதா? அவன் இருட்டில் தான் உக்காந்துருக்கான். சாமி சொல்லுவாங்க, அந்த இருட்டை பற்றி விளக்கும் பொழுது அவன் கையில் உள்ள முடி அவனுக்கே தெரியாதான், அவ்வளவு இருட்டாக இருக்குது. அவன் கையை, அவன் கருப்பாக இருந்தானா அவன் உடம்பை கூட அவனுக்கு தெரியாது. அப்போ என்னுடைய உடலே எனக்கு தெரியல, ஆனால் நான் இருக்கிறது எனக்கு தெரிகிறது. அப்போ நான் இருக்கிறேன் என்பது புற ஒளியை கொண்டு அறியப்படுவது அல்ல.
சரி, அப்போ மனசால் ஒருவேளை அறிகிறேனோ அப்படின்னு சொன்னால் ராத்திரியில் கனவற்ற உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் வருகிறதே, அப்போ நீ இருந்தியா இல்லையா? அது எனக்கு தெரியாதுன்னா முழிச்சப்புறம் நீ என்ன சொல்கிற? எனக்கு நான் அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆனந்தமாக இருந்தேன் எப்படி தெரிகிறது? இப்போ நினச்சி பார்த்த உடனே, முழிச்ச உடனே மனசை கொண்டு நீ நினச்சி பார்த்து நான் சுகமாக தூங்கினேன்னு சொல்கிறீல்ல, அப்போது நீ இல்லாமல் நீ சுகமாக இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ இல்லாமல் போகிற காலம் என்பதே இல்லை. மனது இல்லாமல் போகிற காலம் இருக்கிறது. நீ ஆத்மஸ்வரூபமாகி நீ இல்லாது போகிற காலம் இல்லை. அதனால இருட்டல் இருந்தாலும் உனக்கு உன்ன தெரியும். தூங்கி கொண்டிருக்கும் பொழுதும் மனசுதான் தூங்குகிறது, உடல் தான் ஓய்ந்து போயிருக்கிறது, உனக்கு உன்னை தெரியும். அப்போ இதுதான் ஒளிக்கும் ஒளி. அறிய வைக்கின்ற ஒளிகள் எல்லாவற்றுக்கும் மூல ஒளியாக அது இருக்கின்றது. ஆனால் இதனை அறியப்படும் புறப்பொருளாக பார்க்க முடியாது. அப்படி அறியப்படும் புறப்பொருளாக பார்க்க முடியாததால் இது தன்னைத்தானே ஒளித்து கொண்டிருப்பதாகிறது. ஒளிக்கும் ஒளி ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒளியனுக்கு ஒளியாக இருக்கிறது, தன்னை மறைத்து கொண்டு ஆனால் புறப்பொருட்களை காட்டுகிறது. ரெண்டு வகையிலையும் ஆத்மா அப்படியே இருக்கு, பொருத்தமாக இருக்கிறது. அந்த விளக்கு ஒளிக்கும் ஒளி, ஒளிக்கும் உள்ளொளி அப்படிங்கிறார் தாயுமானவர் இல்லையா? இந்த ஸ்லோகத்தை முடிச்சிருவோம். சரி, கண்ணை மூடுதல் போன்ற நேரத்தில் ஒளி எது அப்படின்னு குரு கேட்கிறார். உடனே நிமீலனாதி சமயே கிம், கண்ணை மூடி இருக்கும்போது எது ஒளி? உடனே சிஷ்யன் சொல்லுகிறான், தீஹி, புத்தி, அறிவு. சரி, தியோதர்ஷனே கிம் தத்ர, இந்த புத்தியை அறியும் விஷயத்தில் எது ஒளி? இந்த புத்தி ஒளியா இருக்கு அப்படின்னு சொல்றியே, அந்த புத்தியை நீ எப்படி அறிகிற? மேலும் மேலும் உள்ள தள்ளிக்கொண்டே போறார் பாருங்க. புறப்பொருள் சூரியன், புறப்பொருட்கள், அப்புறம் அப்படி உள்ள கண்ணு, அப்புறம் உள்ள புத்தின்னு சொல்லிட்டார். இப்போ மேற்கொண்டு இந்த புத்தி உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறார். அப்போ நீ வேற புத்தி வேற அப்படின்னு பிரித்து காட்டிட்டார். அகம், இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. இவர் கொஞ்சம் கொஞ்சம், அதுதான் குருவினுடைய வேலைன்னு சில வகுப்புகளுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு நினைவு இருக்கலாம். ஆத்ம புத்தி பிரகாசம் அப்படின்னு குரு என்ன செய்கிறார்? சிஷ்யனுக்கு செய்கின்ற பரமகாருண்யமான விஷயம் என்ன? சிஷ்யனுடைய கவனத்தை புறப்பொருட்களிலிருந்து விலக்கி தன்மீதே தன்னுள்ளேயே திருப்புகின்றார். இந்த ஸ்லோகத்தில் அது ரொம்ப அழகாக வருது பாருங்க. அப்போ புத்தியை அறியும் விஷயத்தில் எது ஒளி? நானே, அகம். அதோ பவான் பரமகம் ஜோதிஹி, ஆகவே நீயே மேலான ஞானஸ்வரூபம். அப்போ ஒளி ஜோதி அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம் இல்லையா? புற ஒளி புறப்பொருட்களை பார்ப்பதற்கு நமக்கு உதவுகிறது, அதனால அது அறிவை கொடுக்கிறது. இங்கே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாயிருக்கின்ற ஆத்மஸ்வரூபமே அறிவுமயமாகவே இருக்கின்றது. நீயே மேலான ஞானஸ்வரூபம், பவான் பரமகம் ஜோதிஹி. இதை கேட்டவுடன் இப்போ சிஷ்யனுக்கு உண்மை விளங்கிவிட்டது, அவன் பக்குவி. அதனால் என்ன சொல்கிறான்? தத அஸ்மி பிரபோ, குருநாதரே நான் அதுவாகவே இருக்கின்றேன், நீங்கள் சொல்கிறபடி நான் அந்த அறிவுக்கு அறிவான மூலப்பொருளாகவே இருக்கின்றேன் என்று சிஷ்யன் உணர்ந்து விட்டான் என்று இந்த ஏகஸ்லோகி சொல்லுகின்றது. அப்போ ஒளிக்கும் ஒளியே, ஒளிக்கும் உள் ஒளியாம். சரி, இப்போ என்ன செய்யணும்னா ஒளிக்கும் உள் ஒளியாம் பான்மையினை இந்த திருக்கு திருஷ்ய விவேகத்துக்கு நம்ம குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எளிமையான அழகான உதாரணம் சொல்கிறார். ஆனால் இது அந்த காலத்தில் இருந்த உதாரணம், இன்றைக்கு அப்படி இருக்கிறதில்ல பெண்கள். என்ன உதாரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் உயர்குல மாதர்கள், அதாவது உயர்குலம்னா ஜாத்தியில் பெரிய ஜாத்திங்கிறது பணத்தை வச்சு அவங்க மதிக்கலை, பண்பாட்டை வச்சு. அப்படிப்பட்ட பண்பாட்டில் ஒரு பழக்கம் என்னென்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க, ரொம்ப அரிது அவங்கள வெளியில் பார்க்குறது. வீட்டுக்கு ஆண்கள்லாம் விருந்தினர்களாக பார்வையாளர்களாக வந்தால் வீட்டு தலைவனை பார்த்து விட்டு போய் விடுவார்கள். வீட்டினுடைய முன்பக்கத்து அறைகளை மட்டும்தான் அவங்க வருவாங்க.
வீட்டில் உள்பக்கம் வந்து அந்தப்புறம்னு சொல்லுவோம். அந்த உள்ளறைகளில் வெளியாட்கள் யாருமே வரமாட்டாங்க. இந்த பெண்கள்லாம் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், புற உலக பார்க்கும் பொழுது அவர்கள் இருப்பதை வெளியாட்கள் பார்க்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் வெளியாட்களை வெளி உலகை பார்ப்பார்கள். அப்படி அறைக்குள் இருந்து கொண்டு பார்ப்பார்களாம். இது எப்படி இருக்கு? ஆத்மா என்ன, அனைத்துக்கும் அறிவுக்கு அறிவான ஒளிமயமான ஆத்மா அனைத்தையும் விளக்கி கொண்டு தான் காணப்படாததாக இருக்கின்றது. எப்படி? உயர்குலத்து பெண், அந்தப்புறத்து பெண், ஜனானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்தப்புறத்து ஸ்திரீயானவள், உயர்குல மாதுவானவள் தான் தன்னை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாள், ஆனால் எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொண்டிருப்பாள். அது மாதிரி உள்ளே இருக்கும் ஆத்மஸ்வரூபமானது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல், ஆனால் இந்த ஜீவன் புறப்பொருட்களை அறிவதற்கு வேண்டிய ஒளியை, அறிவை, உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. திருக் திருஷ்ய விவேகம். அதுக்கு குருதேவர் சொல்கிற உதாரணம் இந்த அந்தப்புறத்து பெண்கள். தம்மை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், ஆனால் வெளியில் வருகிறவர்கள் போகிறவர்கள் என்ன நடமாட்டம், என்ன காரியம் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அது மாதிரி ஆத்மா இருக்கிறது என்று திருக் திருஷ்ய விவேகத்தை நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப ஸ்லாகித்து சொல்லுகின்றன. அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஒளிக்கும் உள் ஒளியாம் பான்மையினை. அப்போ உள்ளே போய் புறத்துலேருந்து விலகி எடுத்து உள்ளே போய் சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாவற்றையும் தாண்டி சொரூப்பத்தில் நிற்கும்போது, இப்படி உள்ள போகும்போதே மனசு கரைஞ்சு கொண்டே வந்து மனசே ஆத்மா ஆயிடுங்கிறார். மனது ஆத்மாவில் கரைந்து மனசுன்னு ஒன்று நிற்காம ஆத்மா மட்டும் இருக்கும். அது தன்னைத்தானே அறியும். அதனால் இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். நாம் மனதை அமைதிப்படுத்தி பார்வையை உள்நோக்கி திருப்பினால், அந்த கவனம், ஸ்ரத்தா சக்தியை, கவன சக்தியை உள்ளே திருப்பினால் தன்னை உணர்வோம். அதுக்குத்தான் புறப்பொருட்களில் பற்றுதலை விட்டு ஆசை நீக்கி இறையருளால் எல்லாம் நடக்கும், அவனன்றி ஓரணும் அசையாது. இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் உள்ள அந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு மனப்பக்கம் வர வர மனசு உள்ளே போவது எளிதாகிவிடும். அப்போ தான் பக்தி ஞானமும் ஒன்றாகி நமக்கு அனுபவம் கிட்டும். அதனால ஒளிக்கும் உள்வொளியாம் பான்மையினை நன்னிட என்ன சொன்னார்? முதல்ல கவலை அறப்பண், எனக்கு கவலை இல்லாமல் இந்த மனதை செய்து விடு. சரி, எதுக்காக அப்படி செய்யணும்னா, ஒளிக்கும் உள்வொளியாம் பான்மையினை, நீ ஒளிக்கு ஒளியாக இருக்கின்றாய் அல்லவா, காணப்படாது கண்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா, காண வைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா, உன்னுடைய அந்த அறிவு தன்மையினை, பான்மையின தன்மை, இயல்பு, அந்த தன்மையினை நன்னிட, நான் விரும்பி நாடி உட்சென்று அறிந்து கொள்ள வேண்டும். நண்ணுதல்னா என்ன? நண்பன் அப்படிங்கிறோம். நெருக்கமானவன், அன்பானவன், என்னை நாடுகிறவன், என் நலத்தை நாடுகின்றவன். அது மாதிரி நான் எதை நாடணும்? புறப்பொருட்களில் பற்று இல்லாமல் ஆத்மாவாகிய என்னையே, உன்னையே நாடணும். அப்படி ஒளிக்கும் ஒளியாகி உன் தன்மையினை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நான் உள் திரும்பி உன்னை நாடி வர வேண்டும். அதன் பொருட்டு இந்த மனதை கவலையற்றதாக செய்வாயாக, கவலையற பண்ணுக. அப்படி நீ செய்யணும். செய்யலைன்னா உன் சித்தம் இறங்கிலது என், அப்படி எனக்கு அருள் புரிவதற்கு உனக்கு இன்னும் மனம் இறங்கவில்லையே. இறைவனை பார்த்து கேட்கிறார். அப்பா, நீ மனசு இறங்கி கருணை வச்சு எனக்கு சரி, இந்த பையன் ரொம்ப எத்தனையோ ஜென்மங்களில் அலைஞ்சு திரிஞ்சிட்டான், ஏதோ இப்போ கொஞ்சம் கேட்குறான், பிரார்த்தனை பண்ணுறான், இவன் மனசை நாம் அந்தர்முகமாக திருப்பி விடுவோம் அப்படின்னு நீயா பார்த்து என் மனசை உள்ளே திருப்பினா தான் ஆத்ம புத்தி பிரகாசம்னு சொன்னோமே. அப்படி என் மனதை நீ உள்ளே திருப்பி, ஏன்னா இந்த சரீர போதத்தோடையே இருந்தோம்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அதையும் உபனிஷத்து சொல்லுகிறது. பராங்முகம். பிரம்மா இந்த மனசை எப்படி படைச்சிட்டானா, வெளியிலேயே பார்க்குற மாதிரி படைச்சிட்டானா. அதனால இந்த உடம்புல ஜன்னல்கள்லாம் நிறைய வச்சுட்டான். கண்ணுங்கிற ஒரு ஜன்னல், அது மூலம் காட்சியை காண்கிறது இந்த மனசு. காதுங்கிற ஒரு ஜன்னல், அதன் மூலம் ஓசைகளை கேட்கிறது. மூக்குன்னு ஒரு ஜன்னல், அதன் மூலம் வாசனைகளை உணர்கிறது. நாக்குன்னு ஒரு ஜன்னல், தோலுன்னு ஒரு ஜன்னல். இப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாம் புற உலகை அறிவதற்கு மனசு அப்படியே ஓடி ஓடி போகிறதுக்கான வாயில்களாகவும் ஜன்னல்களாகவும் இருக்கின்றன. அப்படி புறப்பார்வை உடையவனாகவே படைத்து விட்டான்.
பாவி அப்படின்னு அந்த பிரம்மாவை திட்டுகிறார். அப்போ என்ன செய்யணும்? நீ தான் எனக்கு அருள் புரிந்து உள்ளே வர சொல்லணும். அதனால் உன்னை நான் நண்ண வேண்டும். நண்ணுதல்னா விரும்பி நாட வேண்டும். அதை விட்டுட்டு இந்த பக்கம் நான் உன்னைய பார்க்கணும். அதுக்கு நீ அருள் புரிக. ஆனால் அதை செய்வதற்கு உன் சித்தம் இறங்கிலது ஏன் உனக்கு இன்னும் சரி பாவம் இவனுக்கு அருள் புரிவோம் அப்படின்னு தோணவே மாட்டேங்குதே. நான் இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு அல்லல் படணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு கொஞ்சம் அருள் புரிய மாட்டியா அப்படின்னு கடவுளையே கேட்கிறார். உன் சித்தம் இறங்கிலது ஏன் இன்னும் உனக்கு மனசில் இறக்கம் வரலை, என்பால் கருணை வரவில்லை. அப்படி உனக்கு கருணை வரலைன்னா சித்தம் தெளியா. இப்போ சொல்கிற சித்தம் எது? என் சித்தம். முதல்ல சொன்னது உன் சித்தம், இறைவனின் சித்தம். இறைவா, நீ எனக்கு கருணை செய்யவில்லை என்றால், மனமிறங்கி கருணை செய்யவில்லை என்றால் என்ன ஆகிடும் விளைவு? என் சித்தம் தெளியா, என் மனதிற்கு தெளிவு வராது. தெளியானா தெளியாது, தெளிவு அடையாது. மனசு தெளிவு அடையலைன்னா நான் உள்ளே உன்னை நாடமாட்டேன். உள்ளே உன்னை நாடாவிட்டால் நான் சாந்தியை உணர மாட்டேன். சாந்தியை உணரவில்லை என்றால் சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதனால நான் ஆனந்தமாக இருக்கணும்னா நான் உன்னை நோக்கி வரணும். அதுக்கு நீ மனமிறங்கி எனக்கு அருள் புரியணும். அதுதான். அதாவது பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நாம் படக்கூடிய அனுபவங்கள் இருக்கே, பெரும்பாலும் துயரங்கள், அது நம்மளை பிடிச்சி தள்ளி இன்னும் வெளி உலகிலேயே ஏன் தேடிட்டு இருக்கா, உள்ளே பாருன்னு பிடிச்சி தள்ளுதான். அப்படி உள்ளே வந்தவுடனே அப்படி துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறவனுக்கு குருநாதர் உபதேசிக்கும் போது மனசு உள்ளே திரும்புகிறது. அப்போ குரு என்ன பண்ணுறார்? மனசை உள்ளே திருப்பி விடுறார். திரும்பப்பட்ட அந்த மனசு அப்போ இன்னும் அது தீவிரமாக அந்த புற உலகில் வைராக்கியம் உள்ளேயே இருக்க தயாராக இருக்குது. திரும்ப வெளியில் பாஞ்சிட்டு வரல. ஆரம்பத்தில் முடியாது, உள்ளே இருக்க முடியாமல் திரும்பி வெளியில் வந்துடும். திருப்பி உள்ளே தள்ளுவார், திருப்பி வெளியில் வரும். இப்படி சில பிறவிகள் ஓடும். அப்புறம் திரும்ப அது கொஞ்சம் வெளியில் போகிறத குறைச்சி உள்ளே நிற்கிறேன்னு சொல்லும். அப்படி இருக்கும்போதும் வெளியில் இருக்கிறத திரும்ப நினச்சி பார்க்கும். அந்த எண்ணத்தையும் விட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பக்குவப்படுத்தி உள்ளே கொண்டு வந்து நிறுத்தி அப்புறம் என்ன பண்ணுவாராம்? அப்படி உள்ளே வந்த மனசை உள்ளே இருக்கும் குரு, ஏன்னா இறைவன் தான் மனசாட்சியாக இருக்கக்கூடிய இறைவன் தான் புறத்திலையும் குருவாக வருகிறார். அப்போ சீடனை பக்குவப்படுத்தி உள்ளே தள்ளுகிறார் குரு, புறகுரு. அப்போ உடனே உள்ளே இருக்கிற குரு அவர் பிடிச்சிக்கிட்டு அவர் லபக்குன்னு அப்படியே பிடிச்சி கேட்ச் பிடிச்சிடுறாராம். பிடிச்ச இந்த ஜீவனை உள்ளே இழுத்துக்கிறாராம். புறத்தில் இருக்கிற குரு உள்ளே தள்ளுகிறார். உள்ளே இருக்கிற குருவாகிய இறைவன் அந்த உயிரை பிடித்து கொண்டு தன்பால் ஈர்க்கிறார். அப்படியே என்னை இன்னும் ஈர்க்க மாட்டேங்கிறியே அப்படின்னு இங்கே கேட்குறார். அப்படி நீ என்னை ஈர்த்து இழுத்து கொள்ளாவிட்டால் என் சித்தம் தெளியாது. இறையருளால் தான் அந்த பூரண தெளிவும் அமைதியும் உண்டாகும். வேறு இத்தனைக்கும் ஆதரவும் இல். நான் வெளியில் போகணுன்னாலும் சரி, உள்ளே இருக்கணும்னாலும் சரி, ஒன்றை பார்க்கணுன்னாலும் சரி, எதற்குமே இந்த அனுபவங்கள் அனைத்திற்குமே ஆதாரம் நீதானே. உன்னை விட்டால் எனக்கு ஆதாரம் ஏது? இதை உண்மையாக உணரணும். நாம் இறையருளால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு உணர்றோமா? கஷ்டப்படும் போது கொஞ்சம் உணர்றோம். ஒன்று வெற்றி ஆயிடுச்சுன்னா நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறோம். அதனால் இத்தனைக்கும் ஆதரவும் இல். அதனால் ஒன்றை விட்டால் இங்கே எதுவுமே இல்லை என்பதை மனம் உணர்ந்து சொல்லணும். ஒரு எரிச்சல்லையோ ஏமாற்றத்திலையோ பயந்துக்கிட்டோ வேதனைப்பட்டுக்கிட்டோ சொல்கிறது மட்டும் இல்லை. இத்தனைக்கும் ஆதாரமாக இறைவனே இருக்கிறாருங்கிறத புரிந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொள்ளணும். நாராயணன் அப்படிங்கிற நாமத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சிலந்தி பூச்சி தன் வாயிலிருந்தே அந்த வலையை உண்டு பண்ணி அப்புறம் அந்த வலை மேலே உக்காந்துக்கிறதான். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை தன்னிலிருந்து உண்டு பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அதுக்கு மேலே அவர் இருக்காருங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துடுது இல்லை. அப்படின்னா இது முடிஞ்சு உலகம் முடிஞ்சு அதுக்கு மேலே கடவுள் முடிஞ்சு அதுக்கு கீழே உலகம் அப்படியெல்லாம் இல்லை. அதற்கு ஆதாரமாக அடியிலையும் அவர் தான் இருக்கார், ஊடையிலையும் அவர் தான் இருக்கார். உள்ளும் புறமும் மேலும் கீழும் எல்லா பக்கங்களிலும் அவரே இருந்து தாங்கி கொண்டிருக்கிறார். அதான் நாராயணன்கிற சொல்லுக்கு அர்த்தம். இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருப்பவர், உலகை படுக்கை போல கொண்டு படுத்திருப்பவர், ரெண்டும் அவர் தான். அதனால் இப்படி எல்லாமே நீ என்று இருப்பதை எனக்கு உணர்த்துவதற்கு நீயே
அருள் புரிய வேண்டும். மனம் வைக்கணும், மனசு வை அப்படிங்கிறோம் இல்லையா, மனசு வைக்கிறேன் சரி இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பது. அப்படி நீ முடிவெடுத்தால்தான் எனக்கு ஒரு உய்வு கிடைக்கும். சித்தம் தெளியாது, நீ அருள் புரியவில்லை என்றால் என் சித்தம் தெளியாது. வேறு இத்தனைக்கும் ஆதரவும் இல், இந்த உலக வாழ்க்கைக்கும் என்னுடைய இருப்புக்குமே ஆதாரம் எதுவும் இல்லாது போய்விடும். உன்னை தவிர நீதான் எனக்கு ஆதாரம் என்று தெரிந்து கொண்டு இறைவனுடைய அனைத்தின் ஆதாரமாகவும் அதிஷ்டானமாகவும் இருக்கும் தன்மையையும், அனைத்தும் அறிகின்ற தன்மையையும், அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்ற சாட்சி சைத்தன்யம், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற அறிவு ஸ்வரூபமாகவும் தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்தல்னு அப்படி நினைக்க முடியாட்டாலும் இறைவா நீ அப்படி இருக்கிறாய், உன்னை நாடி வருவதற்கு எனக்கு அருள் புரி என்று, அதாவது ஞானம் அதாவது அத்வைத்தம் துவைத்தம் ரெண்டும் வர்ற மாதிரி இங்கே பிரார்த்தனை ரூபத்தில் அதை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? இத்தனைக்கும் ஆதரவு நீதான், உன்னை நான் உணர வேண்டும், அதன் பொருட்டு என் கவலைகளையெல்லாம் நீ நீக்கு. நீ எப்படிப்பட்டவன்? கண்ணின் ஒளி, மோனக்கரும்பு, ஒளிக்கும் உள்வெளியாம் பான்மை. அதை நான் நாடும் பொருட்டு எனக்கு நீ அருள் புரிவதற்கு இன்னும் உனக்கு மனம் இறங்கவில்லையே. அப்படி உன் மனம் இறங்காவிட்டால் என் மனம் தெளிவடையாது, எனக்கு வேறு ஆதரவு போக்கு கிடையாது. அப்போது ஞான நிலையில் நிற்க முடியலைன்னா சரணாகதியிலே நாம் நிற்கணும், அதுக்கு கீழே வரக்கூடாது. அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. சரணாகதி பக்தியினுடைய உச்சம். அது உண்மையாக வாய்த்து விட்டால் அது ஞானத்துக்கே இட்டு சென்றுவிடும். அதனால் சரணாகதி, உன்னை தவிர எனக்கு வேற ஆள் இல்லை, இத்தனைக்கும் ஆதரவும் இல் என்று இந்த பாடலிலே பக்தியின் உச்சத்தையும் ஞானத்தின் பெருமையையும் இரண்டையும் காட்டுகின்றார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தாய்மான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.